எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். நான், முதலாளி, ஜாகிரபி டீச்சர், லாக்குள் எல்லாரும் வந்துட்டோம். ஃபுல் டீம் அசம்பிள் ஆயிட்டோம். டபுள் ஹெட்டர் முடிஞ்சது சாட்டர்டே. சீரும் சிறப்புமாக முடிஞ்சது. ஒரு மேட்ச்சு, ஒரு ஸ்டிக் கிரிக்கெட் மேட்ச்சு, ரெண்டுமே முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் வந்து மேட்சை பார்த்துருவோம். ஜிடி வர்சஸ் எல்எஸ்ஜி லக்னோவில் நடந்துச்சு. எல்எஸ்ஜி 1/6 விக்கெட்ஸ். இதில் முக்கியமான டாக்கிங் பாயிண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும், முதல்ல மேட்ச் ஆரம்பிச்சோடனே ட்வீட் போட்டோம் நாங்கள். இது வந்து விக்கெட்ல ஹோல்ட் ஆகுது, இப்போ ஸ்லோவர் ஒன்ஸ் இன்டு த பிச்சு இதெல்லாம் போட்டால் பேஸ் ஆஃப் டெலிவரிஸ் வில் ஒர்க் அப்படின்னு. கேமை வந்து பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஜிடி. ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே சாலிட் ஸ்டார்ட் கொடுத்தாங்க, எங்க வழக்கமான அவங்களோட ப்ளூ பிரிண்ட்டு. ஆனால் கேமை வந்து அவேஷ் கான் 2 ஓவர் புல் பேக் பண்ணார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. இப்போ ஐ திங்க் 12th and 14th அந்த மாதிரி அந்த ஃபேஸில் வந்து புல் பேக் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் விக்கெட்ஸும் போச்சு, ஓப்பனர்ஸ் போயிட்டாங்க. கடைசி 5 ஓவரில் 40 ரன் 42 ரன் தான் அடிச்சாங்க ஜிடி. ஸோ அங்கே மாட்டிக்கிட்டாங்க. இதில் வந்து கிளியர் கட் டிஃபரன்ஸ் தெரியுது. கிளாஸ் இன் ஃபர்ஸ்ட் 3 பேட்டர்ஸ் ஜிடியில், கிளாஸ் ஆஃப் தி அதர் பேட்டர்ஸ் இன் ஜிடியில் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கலாம். ஸோ அந்த தே குட் நாட் பேக் அப் வாட் த டாப் 3 டிட். அதனால தான் வந்து தே ஃபெல். இல்லாட்டி ஒரு 220 போயிருக்கும் இன்னைக்கு. ஒரு நல்ல ஒரு லோவர் ஆர்டர் ஹிட்டர்ஸ் ஃபயர் பண்ணியிருந்தாங்கன்னா 220 போயிருந்துருக்கலாம். பட் கிரெடிட் டு எல்எஸ்சி ஆல்சோ டு புல் பேக் திங்ஸ். அதான் அது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய டாக்கிங் பாயிண்ட்ஸு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அவங்க பூரான் விட்டார் வழக்கம் போல். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்காம லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சாய் கிஷோர் நல்லா போடலாம், ஃபார்மில் இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. திரும்ப பூரானுக்கு அந்த மிஸ்டேக் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. பந்த் ஓப்பனிங் வந்தார். பட் என்னென்னா பட்லர் உடைய கீப்பிங் ஹஸ் பீன் வெரி வெரி புவர், பிலோ பார். அது சொல்லி ஆகணும். மாறி கேட்ச் விட்றாரு. ஏற்கனவே போன மேட்ச்சில் கேட்ச் ஸ்டம்பிங்லாம் விட்டாரு, அதை இன்றைக்கும் பண்ணார். வே பிலோ பார் பட்லரு. அதுக்கப்புறம் அர்ஷத் கானும் பட்லரும் சேர்ந்து கேட்ச் விட்றாங்க. அர்ஷத் கான் இன்னைக்கும் கேட்ச் விட்டாரு. அப்புறம் தே ஃபினிஷ் இட் ஆஃப். இன்னைக்கு வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ரபாடாவா அவங்க தே ஃபெல்ட் குஜராத் டைட்டன்ஸ் டு ஃபீல். அதாவது when things go right அதெல்லாம் நமக்கு தெரியாது. when things go wrong they need an experienced person to follow over. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்த ரபாடா அவர் இன்னைக்கு இல்லைங்கிறத அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க ஐ திங்க் தே நீட் டு மேக் அ கால். இப்போ ரபாடா வராரா அப்படின்னு பார்க்கணும். இன்கேஸ் இஸ் நாட் கம்மிங், அவர் பொட்டன்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஃபாஸ்ட் பாலிங் மார்க்கெட் இன்னைக்கு நிறையா இருக்குது. அதுலேருந்து ஒரு பிக் பண்ணி தே ஷுட் கீப் கோயிங். இல்லை கட்ஸே ஃபிட்டாக இருந்தானா அவர் ஆடணும். தே ஷுட் டேக் தட் கால். ஸோ இதுதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சம்மப்பை. மட்டு, முதலாளி, லாக்குள் நீங்களும் சொல்லுங்கள் இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட்லரும் ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாரு. அது இது பண்ணப்ப அந்த ஒன்ஸ் அந்த பிச்சு ஸ்லோவான அப்புறம் பாலும் பழசான அப்புறம் யாருமே ஆக்சிலரேட் பண்ண முடியல. அவங்களும் வாஷிங்டன் வந்து ட்ரை பண்ணாங்க. பட் அட்லீஸ்ட் அவர் 3 பாலில் ரொம்ப பால்லாம் வேஸ்ட் பண்ணல. ரூதர்ஃபோர்ட் தான் வரவே இது கையில் சரியா இதுவே இல்லை. அவ்வளோ நல்லா ஆக்சுவலாக போட்டாங்க, ஸ்லோ பண்ணாங்க ஷதுல் தாக்கூரும் இதுவும். பிஷ்னாயும் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் வழக்கு போல் அடிக்க போட்ட அப்புறமும் வந்து விக்கெட் எடுத்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணாரு. பட் ஆனால் இந்த பிச்சுக்கு இந்த இதுக்கு சாய் சுதர்ஷனும் சுப்மன் கில்லும் நல்ல ஆக்சுவலாக எக்ஸலன்ட் ஸ்டார்ட்டு. பெருசாக ரிஸ்க் எடுக்காதையே 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டாங்க. பட் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியில் தே புல் பேக் பெட்டரு பிச்சஸ். அவங்கள வந்து அர்ஷத் கான் தே ஹாவ் டு டிசைட். அவர் 2 ஓவர் தான் ஒரு மேட்சுக்கும் போடுவார்னா அந்த அளவுக்கு இதுவா இல்லை வேற ஆப்ஷன் போகலாமான்னு அவங்க டிசைட் பண்ணோம். அதுதான் அவர் ஆடுறது வந்து ரபாடாவோட ஸ்பாட்ல. இப்போ டெக்னிக்கலி அதுதான் அது ஓவர்சீஸ் சீமரோட ஸ்பாட் அது. ஸோ இன்கேஸ் ரபாடா இஸ் நாட் கம்மிங், அவங்க ஒரு ஓவர்சீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் நல்ல ஃபாஸ்ட் பாலர் அனௌன்ஸ் பண்ணிட்டு தே கேன் ஸ்டார்ட் பிளேயிங் தட் பர்சன். இல்லாட்டி ரபாடா இஃப் இஸ் கமிங் பேக் ஹி ஹாஸ் டு டேக் தட் ஸ்பாட் அண்ட் ஸ்டார்ட் பிளேயிங். அதுதான் சிம்பிள் தானே. அது ஒரு ஃபாரின் சீமர் ஸ்பாட் அர்ஷத் கான் ஆடுறது. சரி, வாஷிங்டன் சுந்தர் இருப்பாரா, ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களா? அது சொன்னார் அந்த பார்ட்டி பட்டியல் சொன்னது வந்து அகமதாபாத்தில் தே வில் கோ வித் ஒன் மோர் சீமர். ஸோ கெஜ்ரோலியா இல்லை இதுன்னு ஐ திங்க் மோஸ்ட்லி மிக்ஸ் பண்ணி தான் விளாடுவாங்க. அந்த ஸ்பாட் கன்சிஸ்டண்டாக விளாட மாட்டாங்க. எனக்கு வந்து கீயா தோணுது வந்து அதேஷ்கான் ஓவர் போட்ட சொன்னீங்க. பட் அதே டைம் வந்து பிஷ்னாய் அந்த 13th ஓவர் போட்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது. அந்த 2 விக்கெட் எடுத்த உடனே அதுல இருந்து தான் டேர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இல்ல இவங்க 2 பேரும் கன்டினியூ பண்ணியிருந்தாங்களோ இல்ல ஒருத்தர் கன்டினியூ பண்ணியிருந்தாலும் கூட மேபி தி ஸ்கோர் ஹவ் பீன் another +20. ஆனா பூரா அவுட்டர் ஸ்டைல்ல வந்து அது ஒரு இஷ்யூவா இருந்திருக்குமான்னு தெரியல. பட் ரவி பிஷ்னா ஹஸ் ஃபவுண்ட் ஹிஸ் ஃபார்ம் இன் திஸ் மேட்ச். இது கன்டினியூ பண்ணுவாரான்னு தெரியல. இந்த மேட்ச்மே ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சரியா போடல. அதுக்கப்புறம் மூணாவது ஓவர் வாஷிங்டன் சுந்தர் வந்தாரு, டக்குன்னு விக்கெட் விழுந்தது. அது ஓகே, அது ஒரு விக்கெட் விழுந்தோடனே டக்குன்னு ஒரு ஐ திங்க் சும்மா ரொம்ப வேஸ்ட் பண்ண வேணாம்னு அடிக்கிற மாதிரி அந்த ஓவர்லேயே அடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணாரு, அதெல்லாம் அவுட் ஆயிட்டாரு. ஸோ நல்லா போட்டாருன்னு சொல்ல முடியாது. அந்த ஓவர் நல்லா போட்டார், அவள் தான். அதர்வைஸ் இட் வாஸ் கொஞ்சம்
அவ்வளோ ஒன்றும் பெருசா பயங்கரமா போட்ட மாதிரி இல்ல. லாகுல் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? ரிஷப் பந்த் ஃபார்மை பத்தி சொல்லுங்க. ரிஷப் பந்துக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு, இன்னும் கொஞ்சம் நின்று ஒரு விளையாடி இருக்கலாம். 2-3 ஹி ஆப்ஷன். லுக்ஸ் வெரி 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 டென்டேட்டிவ். அந்த ப்ரெஷர் இருக்கு, 27 கோடி கொடுத்த ப்ரெஷர் இருக்க மாதிரி தெரியுது. பேட்டிங் வந்து முன்னாடி மாதிரிலாம் இல்லை. லைக் ஃபர்ஸ்ட் அந்த பயம் இருக்கு இன்னும், அந்த ஃபெயிலியர் இது. ஸோ ஐ மீன் எனக்கு புரியல ஏன் இவங்க ஓப்பனிங் சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ மிச்சர் மேட்ச் அடுத்த மேட்ச் வந்தாருன்னா திரும்ப நம்பர் 4 போவாரா? அதுக்காக தானே இப்போ சப்போஸ் பிரிட்ஸ்கே ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, என் பிரிட்ஸ்க்கு ஒரு 50 அடிச்சிட்டாரு 60 அடிச்சிட்டாருன்னா அப்புறம் ட்ராப் பண்ண அன்ஃபேரா இருக்கும்ல. அதே கணக்கு தான். அவங்க ரிஷப் பந்த் அவுட் ஆகாம வச்சிருந்து இன்னும் ஒரு 2 ஓவர் வச்சு தேர்த்திருந்தாங்கன்னா அது கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப் பந்த் வந்து கொடுத்தாரு 2 கேட்ச், பட்லர் வந்து அடம் பிடிக்கிறாரு, நான் அதாவது கேட்சே பிடிக்க மாட்டேன். ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது எனக்கு 2 பேர் கீப்பிங் பண்றது ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளா பட்லர் பண்ணல, அப்புறம் பிரப்சிம்ரன் சிங் சுத்தமா பண்ணல. பட் ஆனா பிரப்சிம்ரன் சிங் வந்து ரொம்ப நாளா கீப்பிங் பண்ணலன்னு பார்த்தா அவர் நல்லா தான் கீப்பிங் பண்றாரு. பட் பட்லர் வந்து கம்ப்ளீட்லி லுக்ஸ் அவுட் ஆஃப் இட். இப்ப அதுதானே இப்ப திருப்பி தலைன்னு சொல்லலாம்னு நினைக்காதீங்க. தலையும் வந்து வருஷம் ஃபுல்லா கீப்பிங் பண்ணிட்டுலாம் இல்ல, இந்த 2 மாசம் தான் கீப்பிங் பண்றாரு. ஆனாலும் அவர் வந்து விக்கெட் மேனுஃபேக்சர் பண்றாரு கீப்பிங்ல. கொஞ்சம் பட்லர் ஐ திங்க் நீட்ஸ் டு புட் இன் தி ஹார்ட் யார்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கீப்பிங். ஏன்னா நம்ம ரஷீத் கான் மட்டும் இல்ல, மத்த ஜஸ்ட் ஜெனரலா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பண்றதே ரொம்ப இதுவா ஆமா, பண்றாங்க. இன்னைக்கு சிராஜ் பல்ல தான் 2 கேட்ச் விட்டாரு. போன மேட்ச் த்ரோ சிராஜ் கலெக்ட் பல்ல பண்றதுமே சரியில்லை. he has to put in the work or they have to change. இதுதான். வேற யார் இருக்கா கீப்பிங் ஆப்ஷன் ஸ்குவாட்ல? இந்தியன் அனுஜ் ராவத், அனுஜ் ராவத், இந்தியன் கில்கிறிஸ்ட், குஷாக்ரா, குர்கான் கில்கிறிஸ்ட் அவங்களை கொண்டு வந்துங்கிறீங்க. அதுக்கு தான் கெல் பிலிப்ஸ் ஒருத்தனை வச்சிருந்தாங்க, அவரும் போயிட்டாரு. இப்ப அவங்களாவது டெவால் பிரைவ்ஸ் எடுப்பாங்கலாம் போட்டுட்டு இருக்காங்க ஜிடி ஃபேன்ஸ் இதுல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மட்டும் நம்ம எடுத்தா நல்லா இருக்கும் இப்போதைக்கு. அதை பட் எடுத்தாலும் உள்ள விளையாட மாதிரி தெரியல. இல்ல ஜிடி எடுக்கிறது கேக்குறேன் கிளென் பிலிப்ஸ் பதிலா. பட் ரூதர்ஃபோர்ட் தான் நல்லா விளையாடுற, இந்த மேட்ச் நல்லா விளையாடல. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோனா சேஞ்ச் மச். ரூதர்ஃபோர்ட் என்ன தெரியுமா பண்றாங்க, லெக் சைடுல ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு எல்லாம் ஆஃப் சைடுல ஃபுல்லா போட்டுட்டு ஃபுல்லா அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் அட்டாக் பண்றாங்க. அவரு வந்து திருப்பி அடம் முடிச்சு வளைக்க பார்த்து தானே இன்னைக்கு வாங்கிட்டு போனாரு காலில். அதான் பட் அதான் அப்படி போட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த எண்ட்ல அந்த மாதிரி போடுற இப்பதான் எல்லா மேட்சுமே வந்து பிச்சு ஒரு சைடு சின்னதா இருக்குல்ல. ஸோ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன்ல இந்த சைடு ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி யாராச்சும் ஒருத்தர் ஆமா, இப்ப அவர் சிங்கிள் எடுத்து அந்த சைடு போயிடாருன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு டாக்டிக் பண்றாங்கன்னு. அப்போ உங்களுடைய ஒரு பிரீமியர் பேட்டர் நம்பர் 4 பேட்டரை இப்படி நீங்க டிஃபென்சிவா இப்படி வேஸ்ட் பண்ண வச்சுட்டு அப்படி பண்ணீங்கன்னா இந்த சைடு பிச்சு சின்னதா இருந்துச்சுன்னா ரிஸ்க் தானே. அது கொஞ்சம் இது பண்ணணும் அவங்க. அதுதான் அவங்க லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன்லாம் வைக்கிறாங்க. சுந்தர் வர வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஷாருக் கான், அதுக்கப்புறம் தேவாட்டியான்னா அவங்க தான் பண்றாங்க. பார்ப்போம். ராகுல் வேற ஏதாவது நினைக்கிறீங்களா இந்த மேட்சை பத்தி? தெவட்டியா ஃபார்ம் தெவாட்டியாவே அந்த பாட்டை பாடணும்னு ஆசைப்படுறீங்களா? அவருக்கு கடைசி ஓவர்ல வந்தாரு, ஒரு பால் பிடிச்சாரு, அவுட் ஆயிட்டாரு. அது ஃபார்ம்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வழக்கம் போல ஒரு ஃபுல் டாஸ போட்டாரு, லார்டு விக்கெட் எடுத்தாரு. அது வேற அக்ஷர் பகல் சொன்னாரு. ஆமா, மத்த 200 மேட்ச்ல சொன்னாரு இஸ் நாட் ஷர்துல் தக்கூர் டு கெட் விக்கெட்ஸ் இன் ஃபுல் டாஸ். அதுவே ஒரு ஆர்ட் அப்படின்ட்டாரு. ஆமா, அதுவும் வந்து அந்த மிட் ஆஃப் உள்ள கொண்டு வந்தாரு. அது தேவையில்லாம வெளியவே வச்சுட்டு போட்டுருந்தா ரஷீத் கான் அவுட் அந்த பால். ஸோ அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் பின்னாடி வச்சு பார்த்தா ரஷீத் கான் அங்க அடிச்சிருக்க மாட்டேன். பின்னாடி ஏதாச்சும் ரஷீத் கான் எங்கேயாவது அடிச்சிருப்பாரு இல்ல. அதான் வேற எங்கேயாச்சும் அடிச்சிருப்பாரு. மார்க்ரம் சொல்லி ஆகணும். மார்க்ரம் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா விளையாடுனாரு. ஏன்னா வந்து பவர் பிளேல வந்து பந்த் அவ்வளோ கேவலமா ஸ்லோ பண்ணாரு. அதுக்கு அதை வந்து இது பண்ணி மார்க்ரம் வந்து நல்லா பவர் பிளே கொண்டு போனாரு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஓகே, இப்ப ஆனா எல்லாருமே வந்து தூக்கி போட்டு ஏறி மிதிச்சது ப்ரீவியூல இந்த டோர்னமெண்ட்க்கு முன்னாடி எல்எஸ்ஜிய 10வது 9வதுன்னு பேசிட்டு இருந்தோம். இப்ப சடன்லி அவங்க கிட்ட வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு தேவை 6 பாயிண்ட். அது வந்து இன்னும் கையில 8 மேட்ச் இருக்கு. அதாவது இப்ப 8 பாயிண்ட்ல இருக்காங்க எல்எஸ்ஜி. ஸோ 14 பாயிண்ட்ஸ் மினிமம் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா 8 மேட்ச்ல இன்னும் 3 மேட்ச் ஜெயிச்சா போதும். லக்னோ ஆர் பிரிட்டி மச் த்ரூ டு பிளே ஆஃப். லாகுல் 8க்கு 3 ஜெயிச்சா போதும். இன்னும் 5 மேட்ச் தோக்கலாம் எல்எஸ்ஜி. அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க லாகுல்? சொல்ல முடியாது. இல்ல எனக்கு பூரான் அவுட் ஆன உடனே மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆன உடனே பூரான் ஒரு பஞ்சாப்ல இருக்கும்போது இப்படிதானே நல்லா அடிச்சுட்டு பூரானும் கேஎல் ராவலும் அவுட் ஆன அப்புறம் ஏதோ கொஞ்சம் கேவலமா தோத்தாங்களே ராஜஸ்தானோட லாஸ்ட் ஓவர்ல 4 ரன்ஸ் ஏதோ அடிக்கிறது. அந்த மாதிரி ஆயிடுமோன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு டக்கு ரொம்ப ஸ்லோ பண்ணாங்க.
பட் ஓகே. ஆனா ஸ்டார்ட் இதுபடி உள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க. இல்ல இல்ல அவ்வளோ பா- சொல்ல முடியாது. ஒரு பட் காலம் யார் உள்ள என்ன குட் வச்சுட்டாங்க. இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சப்போ அவங்கள ரேட் பண்ணதுக்கும் இப்போ வந்து தே ஹேவ் த மொமெண்டம், தே ஆர் ஆன் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். தே இதுக்கப்புறம் வந்து அவங்க தான் 8 கேம் இருக்கு, 8 கேம்ல அவங்க வந்து ஒரு 5 கேம் ஜெயிக்கணும்னு ஆடணும், அது 5 கேம் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு ஆடினா வி கேன் see them going through. பட் இன்னும் வந்து நோ ஒரு டீமே இன்னும் நம்ம போயிருச்சுன்றதை பத்தி கூட பேச முடியாது. பட் தே ஆர் ஆன் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட வீக்கஸ்ட் ஆப்போனன்ட் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்த வருது மண்டே. அதான். ம். அதை பத்தி அவங்க பேசுவோம், அப்புறம் பேசுவோம். ஸோ முதலாளி நீங்க ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? உங்களோட இறுதி கருத்துக்கள் அதை அடுத்த பக்கம் போலாமா? இல்ல இது இந்த மேட்ச் அவ்வளவுதான். நம்ம ஜிடி வந்து கொஞ்சம் பேட்டிங்ல இன்னும் இன்டென்ட்டோட ஆடணும். மட்டும் சொல்ற மாதிரி இன்டென்ட்டோட ஆடினாதான் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பூஸ்ட் பண்ணி போற மேட்சஸ்ல. இல்ல இல்ல நான் ஆக்சுவலா அப்படி சொல்லல. இன்டென்டா தான் விளையாடுனாங்க, அடிக்க முடியல. தே ஷுட் பிளே எப்படி விளையாடுறாங்களோ அப்படிதான் விளையாடணும். அவங்க டாப் 3 அவங்க டாப் 3 எல்லாம் இன்டென்டா விளையாடி டாப் 3 மொத்தத்திலே போச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே இருக்கவங்களெல்லாம் ஃபுல் இதெல்லாம் விளையாட முடியாது. அவங்க கரெக்டாக தான் விளையாடுறாங்க டாப் 3. அதுக்கப்புறம் இந்த தடவை டிடன்ட் ஹேப்பன், அவ்வளவுதான். ருத்ரஃபோர்ட், சுந்தர், ஷாருக் கான் டிடன்ட் ஹேப்பன். பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு தெரிஞ்சதுனால ஸோ அவங்க வந்து 10 runs per over, ஐ மீன் கரெக்டா 12 overs 120 இருந்தாங்க. இன்னும் ஒரு 10 run 15 run ஸ்கோர் பண்ணியிருந்தா தட் குட் ஆல்சோ மேட் a டிஃபரன்ஸ்ல. அதான் அவங்க ஒரே பேஸ்ல 2 பேரும் ஆடுறாங்க. இன்னொன்னு கில் வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணாருன்னா எங்க 2 பேருக்கும் உள்ள கம்யூனிகேஷன் சரியா இல்லைன்னாரு. ஓப்பனர்ஸா இத்தனை மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க, அவங்க கம்யூனிகேஷன் இல்லைன்றாரு. அது தெரியல, வேற ஏதாவது பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்காங்க. எனிவே good win for LSG. We'll go ahead with the next review. ஓகே அடுத்த மேட்ச் ரெண்டாவது மேட்ச், அதான் செம ஸ்டிக் கிரிக்கெட் மேட்ச் போட்டு வச்சு அடிச்சாங்க. 245 அடிச்சாங்க லாகுல், பார்த்துருப்பீங்க. அதையும் நான் திருப்பி அடிக்கிறேன்டா ஒரு ஓவர் மிச்சம் இருக்கும்போது அப்படின்னு திரும்பி அடிச்சாங்க. எஸ்ஆர்ஹெச் தான் நம்ம ப்ரீவியூல என்ன சொன்னோம்னா இது பேட்டில் ஆஃப் அல்ட்ரா அக்ரெசிவ் டீம்ஸ்ன்னு. நான் உங்களுக்கு ஏத்த பிச்சையும் கொடுத்துட்டாங்க, வச்சு அடிச்சுங்கண்ணா அப்படின்னு. மாங்கு 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 மாங்குன்னு அடிச்சாங்க. நீங்க எல்லாம் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. நான் இதுல கடைசியா என்னுடைய இதை சொல்றேன், டாக்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாம். முன்னாடியே சொன்ன மாதிரி கேடி ராம்போ கில்லாடி அர்னால்டு ஒண்ணுக்கு ஒன்னும் சலிச்சது கிடையாது. நீ போடுறியா நான் அடிக்கிறேன், நான் போடுறியா நீ அடி அப்படின்னு தான். சும்மா அந்த சின்ன வயசுல ரோட்ல விளையாடுவோம்ல, உங்க ஃப்ரெண்ட் பாலா போட்டு 33 அந்த மாதிரிதான் இதெல்லாம். அப்படிதான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. தூக்கி அடிக்கிறாங்க, வேணும்னு சும்மா கேட்ச விட்டாங்க, போடுறாங்க, அடிக்கிறாங்க. EA கிரிக்கெட் பழைய வெர்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா அதேதான். பிக் பேட் சீட் கோட் போட்டு அடிச்சுட்டு. முதலாளி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? என்ன ஸ்டிக்கி ஃபிங்கர்ஸ், பட்டர் ஃபிங்கர்ஸ்னு ஒரு ஸ்ட்ரீட் கோட் போட்டா கேட்ச் விடுவாங்க. பிச்சை பார்த்தோன்னே மைக்கேல் கிளார்க் சொல்லிட்டாரு, டாஸ் போட்டுட்டு ஆளுக்கு 240 அடிங்கடா அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி ஆளுக்கு 240 அடிச்சிட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வழக்கம் போல அவர் வந்து ஹிஸ் ஷோன் இஸ் இன்டென்ட் பேட்டிங் ஃபார்ம். இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சிருவான்னு எதிர்பார்த்தோம், ஆனா அன்பார்ச்சுனேட்லி கிடைக்கல. ஒண்ணு ரொம்ப வேகமான பால்ல அவுட் ஆறாரு, இல்ல ரொம்ப ஸ்லோ பால்ல அவுட் ஆறாரு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கன்சர்ன் வந்து முகமது ஷமியோட ஃபார்ம். அது ஜென்ரலா ஐபிஎலுக்கும் சரி ஒரு நேஷனல் டீமுக்கும் சரி முகமது ஷமியோட ஃபார்ம் இஸ் ஜென்ரல் கன்சர்ன். செகண்ட் இன்னிங்ஸ்ல அபிஷேக் சர்மா ஹஸ் டேக்கன் த கேம் அவே. கேச்சஸ் பிடிச்சிருக்கலாம், 3 சான்ஸ் இருந்துச்சு. ஒன்னு வந்து நோ பால், அது ஒன்றும் பண்ண முடியல. மற்ற 2 கொஞ்சம் டஃப் சான்ஸ் தான், பட் ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தா கூட மேட் டிஃபரன்ஸ். மட்டும் என்ன நினைக்கிறேன் இந்த மேட்சை பத்தி? இதே இதுதானே ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் மேட்ச், செகண்ட் மேட்ச் ஆஃப் தி டோர்னமெண்டா. எஸ்ஆர்ஹெச் இதை 250 அடிச்சாங்க ஆர்ஆரோட. அதுல அவரு 76 ரன் கொடுத்தாரு, இவரு 75 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ அதான் பிச்சு வந்து அவ்வளோ ஒன்றும் இல்லை, அவங்க ஈஸியாக. பிரியன்சாரியா வந்து அவரும் பயங்கரமான ஸ்டார்ட் கொடுத்தாரு. பிரப்சிம்ரன் சிங் வாஸ் பேட்சி, பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவருக்குள்ள கொஞ்சம் பேட்சியாக இருந்தார். அதுக்கப்புறம் செகண்ட் ஓவர்லாம் கொஞ்சம் நல்லா அக்ரெசிவாக. பட் ஆனால் என்ன, அதாவது பிரியன்சாரியாவும் பிரப்சிம்ரன் சிங்கும் லைக் என்ன பால் போடாலும் அடிக்கிறாங்க. அடிக்கிறாங்கன்னு அட்லீஸ்ட் இன்டென்ட் இருக்கு, விடுறாங்க. அதாவது ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரா இருந்தா ஆக்சுவலா தே வில் பி ஹாப்பி வித் தெம் பிளேயிங். எப்படி விக்கெட் கிடைக்கும்னு நினைச்சு போவாங்க. பட் ஆனா அது நடக்கல. அவர் கமெண்ட்ஸ் போட்ட பால் ஒரு 6 எல்லாம் வந்து பிரியன்சாரியா வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப ஃபிளிக் தான் பண்ணாரு, அது எங்கேயோ போச்சு. வதேரா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டார்.
வதேரா ஸ்லோ பண்ணிட்டாரு. ஆனா இந்த விக்கெட்லயுமே வந்து ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர் 42 போட்டாரு, கமின்ஸும் 4 ஓவர் 40 போட்டாங்க. ரெண்டு பேருமே நல்லா போட்டாங்க. மலிங்கா, ஈசான் மலிங்கா ஆல்சோ வாஸ் நாட் பேட் என்ன பொறுத்த வரைக்கும். அவர் ஆக்சுவலா முதல் ஓவர் இன்னும் நல்லா போட்டிருந்தாரு, 4 ரன் தான் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய அந்த ஒரு ஒரு வைடு ஃபுல்டாஸா 2-3 4 தேவையில்லாம போச்சு. அன்சாரி நல்லா போட்டாரு, பட் அதான் விக்கெட் டேக்கிங்கா போடல, கொஞ்சம் டிஃபென்சிவா போட ட்ரை பண்ணாங்க. அவங்களும் சரி 200 அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் போனாங்க. கடைசியில ஷமி தான் கொஞ்சம் 240 ஆக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். 220 240 ஆக்கிட்டாரு அன்பார்ச்சுனேட்லி ஃபார் தெம். லாகுல் சலால் நீங்க சொன்னீங்க 4 ஓவர் 56 இன்னைக்கு ஒரு விக்கெட்டு. அதே தான் திருப்பி அவருக்கு பிரார் சப்போர்ட் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். லாகுல் ஜலால் வந்து அவரோட எஸ்கேப் பால் எப்படின்னா எப்பயுமே அப்படிதான், ஒரு 6 அடிச்ச உடனே அடுத்த பால் வைடா ஃபிளைட் பண்ணி தூக்கி போடுவார். பேட்ஸ்மேன் ரீச்சுக்கு வெளியே திரும்பி இன்னொரு 6 அடிடா அப்படின்னு அவங்க ஈகோவோட பிளே பண்ற மாதிரி. இன்னைக்கு எடுத்த ஒரு விக்கெட்டும் அப்படிதான், அந்த டிராவிஸோட விக்கெட் டிராவிஸர் வச்சு சாத்தினாரு ஸ்ட்ரைட்டா ஒரு 6. அதுக்கப்புறம் வந்து வைடா தூக்கி இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா டிராவிஸோட ரீச்சுக்கு அவர் தான் சர்மா கேட்சையும் விட்டார்ல காட்டன் பால். அதுவும் அதே தான். சர்மா அதுக்கு முன்னாடி பாரு 6 அடிச்சிருப்பாரு அபிஷேக் சர்மா, திருப்பி அதே மாதிரி தூக்கி வைடா வெளியே போடுவார், ரீச்சுக்கு வெளியே போடுவார். இது வந்து பல வருஷ கணக்கா சாஹலோட ட்ரிக் இதுதான். ஒரு பேட்டர் வந்து ஒரு 6 அடிச்சாங்கன்னா அடுத்த பால் அதை விட ஸ்லோவா பேட்ஸ்மேனோட ரீச்சுக்கு வெளியே வைடா தூக்கி போடுவார் அடிச்சுக்கோ அப்படின்னு. அவங்களும் அடிக்கிறேன்னு அந்த பெயிட்ல வந்து அவுட் ஆயிட்டு போவாங்க. இதை காலங்காலமா பண்றாரு. அதுல ஒரு விக்கெட் எடுத்தாரு இன்னைக்கு. அப்படி இல்லாட்டி அவர் இன்னைக்கும் விக்கெட்லெஸ்ஸா போயிருந்திருப்பாரு லாகுல். ஸோ அவங்க வந்து ஹர்ப்ரீத் பிரார் மாதிரி ஒரு டிஃபென்சிவ் பவுலர் அவர் கூட இருந்தா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து மேக்ஸ்வெல் வந்து இன்னைக்கு 3 ரன் அடிச்சாரு. அது ஃபீல்டிங்ல அந்த 3 ரன் திருப்பி தள்ளி விட்டாரு இது பண்றதுக்கு. ஆமா, இப்ப டெபிசிட்ல இருக்காரு. பிளஸ் அவர் பவுலிங் வேற போட்டாரு. ஐ மீன் அந்த பிட்ச்ல நிறைய கொடுத்தாருல அவரு. இருக்கிறதுலே வந்து 6 பவுலர்ல எக்கனாமிக்கல் அவன் தான் 13 ரன் கொடுத்திருக்காரு. 13 ஓவர் 40 ரன் மேக்ஸ்வெல். ஆமா, மத்தவங்க எல்லாம் என்ன 19 எக்கானமி. மார்க்கோ யான்சன், யாஷ் தக்கூர் 16, சஹால் 14, சசாங்க் சிங் 13.5 எல்லாரும் தான் அடிச்சிருக்காங்க. அது பவர் பிளேல ஒரு ஓவர் போட்டாரு, நல்லா தான் போட்டாரு. அவருக்குன்னு அவருன்னா பவுலிங் மத்தவங்க பவுலர் 40 போட்டு நல்லா தான் போட்டாருங்க. இந்த மேட்சுக்கு பார்ட் டைம் பவுலருக்கு மோர் தென் எனஃப். நான் என்ன கேக்குறேன், மோர் தென் எனஃப்லாம் சொல்லாத. 3 ஓவர் 40 ரன் கொடுத்து நல்லா போட்டாங்கன்னு மனசாட்சி இல்லாம சொல்லாதடா. எனக்கு புரியலடா. இது பார்ட் டைம் பவுலர் இன்ஜுரி ஆனதுனால இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஓவர் போட்டிருக்காரு, அவ்வளவுதான். பவர் பிளேல ஒரு ஓவர் போட்டாரு. அவருக்கு போல அந்த எக்ஸ்ட்ரா ஓவர் போட்டது யாரு தெரியுமா? சசாங்க் சிங். இவர் வந்து எல்லா மேட்சும் போட்டது தான். முதல் மேட்ச் எல்லாம் விக்கெட் எடுத்தாருல மேக்ஸ்வெல். இன்னைக்கு வந்து மேக்ஸ்வெல் சரியா போடலன்னு சொல்லு. முன்னாடி மேட்ச்ல எல்லாம் மேக்ஸ்வெல் வந்து விக்கெட் எடுத்த பவுலர் தான். எல்லா மேட்சும் பவுலிங் போடுறாரு. 3 ஓவர் 40 வந்து அந்த டீம்லயும் தான் போட்டிருக்காங்கல்ல. 4 ஓவர் 40க்கு 4, 4 ஓவர் 40, 4 ஓவர் 40 3 பேர் போட்டிருக்காங்கல்ல. இன்னைக்கு மேக்ஸ்வெல் ஒரு 2 பிரேக் த்ரூ கொடுத்திருந்தா கேம் மாறி இருந்திருக்கும்ல கொஞ்சம். 2 லெஃப்ட் ஹேண்டருக்கு போடுறாரு, 2 விக்கெட் எடுத்திருந்தாருன்னா யோசிச்சு பாரு. ஸோ அவர் வந்து இஸ் நாட் மேக்கிங் ரன்ஸ் வித் தி பேட். பாலோட நீ கண்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருக்கலாம், அதை வந்து ஹி மிஸ்ட் இட், அவ்வளவுதான். நல்லா போட்டாருன்னா சொல்லாத. எல்லாரும் எக்ஸ்பென்சிவ், அவரும் எக்ஸ்பென்சிவ், அவ்வளவுதான். பட் எக்கனாமிக்கலி பார்த்தோன்னா இருக்கிறதுலே கம்மியா போட்டிருக்காருல்ல. மற்ற 4 பேர் எல்லாம் பவுலர்னு தானே இருக்காங்க. மார்க்கோ யான்சன், யுவேந்திர சஹால், சசாங்க் சிங், யாஷ் தக்கூர் 16, மார்க்கோ யான்சன் 19. அதெல்லாம் ஓகே தான். கலெக்டிவ் பவுலிங் ஃபெயிலியர். அவங்க வந்து பவுலர்னு இருக்காங்க டீம்ல. இவருமே இப்ப பவுலரா தான் விளையாடிட்டு இருக்காரு. பூவன்னு சொல்லலாம். இல்ல எனக்கு தெரிஞ்ச மார்க்கோ யான்சனும் கிளென் மேக்ஸ்வெல் 2 பேரும் எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்கன்னு பாக்கணும். இவருமே பவுலரா தான் விளையாடிட்டு இருக்காரு ரொம்ப நாளா இந்த டீம்ல. சோ அதையும் பாக்கணும். ஹர்ஷதீப் ஒருத்தர் தான் பவுலர் மாதிரி இருக்கு எக்கனாமிக் அந்த இது பவுலிங் ஃபிகர் அந்த டீம்ல. 4 overs 37 1 விக்கெட். அதனால இட்ஸ் கலெக்டிவ் பவுலிங் ஃபெயிலியர். அண்ட் பிட்ச் தட் வெரி மச் சப்போர்ட்டட் த பேட்டர்ஸ், அதுல டவுட்டே கிடையாது. பட் தென் மேக்ஸ்வெல் நல்லா போட்டாருன்னு நம்ம எந்த யார்ஸ்டிக்லயுமே சொல்ல முடியாது. டின் பவுல் வெல். மேக்ஸ்வெல் வந்து ரன் போனாலும் ஒரு விக்கெட் எடுத்துருவார், அதை எடுத்துனாராச்சும் ஒரு ஜாப் டன் அப்படின்னு சொல்லலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி தட் வாஸ் த கேஸ் டுடே. இன்னொன்னு வந்து லாக்கியோட இன்ஜுரி, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பார்த்தவங்க சொல்லுங்க, அது எப்படி இருக்கு? நான் பாக்கல. பால் போட்டு திரும்பும் போதே தெரிஞ்சிச்சு ஹிப் குவாட்ஸ் இன்ஜுரி. திரும்ப போய் ட்ரை பண்ணாரு, பட் ஃபர்ஸ்ட் ரன்னப்லயே தெரிஞ்சிச்சு. உடனே டிசைட் பண்ணியாச்சு, போயாச்சு. ஐ திங்க் டோர்னமெண்ட்டே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி யார் இப்ப ரீப்ளேஸ் பண்ணுவா மட்டும் சொல்லிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்போ உமர் ஜாய் தான் டைரக்டா உமர் ஜாய் விளையாடலாம், இல்ல பார்லெட் டைரக்டா ஸ்வாப் தான். அவர் நல்லா போட்டுட்டு இருந்தாரு. காட் சம் பிரேக் த்ரூஸ் ரெகுலர்லி. அந்த எஃபெக்ட் திருப்பி யார் கொடுப்பாங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் உமர் ஜாய் தான் எடுத்தாங்க வெற்றி ஃபர்ஸ்ட் மேட்ச். சோ உமர் ஜாய் தான் திருப்பி வருவாரு டைரக்ட் இதுக்கு. பேட்டிங் வருவாரு, பட் ஃபெர்குசன் மேல இம்பாக்ட் தானே கம்பேர். ஆமா கண்டிப்பா அவரும் கொஞ்சம்
டச் காஸ்ட்லினாலும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமி விக்கெட் எடுத்துட்டாரு, நிறைய விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு மிடில் ஓவர்ஸ்ல பின்னாடி எல்லாம். அதான் இப்போ ஒமர்சாய் இப்போ நியூ பால்ல போட ஆரம்பிச்சிருவாரு. ஸோ ஒமர்சாயும் அடிச்சுட்டு இப்போ நியூ பால்ல போடுவாங்க. ஸோ யான்சன் மிடில் ஓவரில் வர மாதிரி இப்போ சேஞ்சஸ் ஆகுது. நல்லது. ஓகே, வேற என்ன இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாக் பாயிண்ட் நீங்க நினைக்கிறீங்க? அபிஷேக் சர்மா தான் அபிஷேக் அவங்களுக்கு சர்மாக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப சரியா விளாட்ல. இப்போ எல்லாம் மொத்த லக்கும் சேர்த்து இதுல யூஸ் பண்ணிட்டாரு. அதாவது கேச்சஸ் டிராப் எத்தனை தூக்கி அடிச்சு சர்க்கிளுக்குள்ள விழுது, 3 ஃபீல்டர் கன்வெர்ட் பண்ற இடத்துல விழுது, நோ பால்ல அவுட்டு, இன்சைட் எட்ஜ் 2 4 அந்த மாதிரி. சரி, நல்லா விளாண்டாருல, 141 ரன் அடிச்சிருக்காருல 55 பால்ல. இல்ல அதான் சொல்றேன், நல்லா அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் ஃபார் எஸ்ஆர்எச். நல்லா ஆடி இருக்காரு. இன்னைக்கெல்லாம் பிஎஸ்எல்ல ரிஸ்வான் 62 பால் செஞ்சுரி, அதுக்கே கூப்பிட்டு குதிச்சிட்டு இருக்காங்க பிஎஸ்எல்ல. 55 பால்ல 141. ஹையஸ்ட் இந்தியன். இன்னைக்கு மலிங்கா எடுத்தாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் மேபி இன்னும் ஜாம்பா அவங்க ஏன் இன்னும் பிட்ச்னால ஜாம்பா வேணான்றாங்களா, இல்லாட்டி ஜாம்பா பக்கமே போறதா இல்லையா? அதான் வெற்றி, இந்த ஆப்ஷன் நல்லா உங்களுக்கு போறனால இன்னும் கப்பல் ஆஃப் கேம்ஸ் ஐ திங்க் தே ஒன்ட் டிங்கர் வித் காம்பினேஷன். இல்லை அதான் ஜாம்பா ட்ரை பண்ணியிருக்கலாம், முன்னாடி ட்ரை பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் ஐ திங்க் அவங்க நியூ பால் பட் ஆனால் நியூ பாலையும் போடல ஆக்சுவலாக. மேபி ஹர்ஷல் படேல் நல்லா போடுறாருன்னு சொல்லிட்டு இவனும் நல்லா ஸ்லோ பால் போட்டார். ஆக்சுவலாக ஸ்லோ பால் யாருக்கார் எல்லாமே போட்டார். ஐ திங்க் தே வில் ஸ்டிக் வித் த சேம் காம்பினேஷன். அட்லீஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் அப்படிதான் போவாங்க வெற்றி. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய 2 மேட்சையும் பார்த்துட்டோம். சூப்பர் சாட்டர்டே, அப்படியே நாளைக்கு சூப்பர் சண்டேவும் இருக்கு, அதை பத்தியும் பேசுவோம். ஸோ உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன சொல்லுங்க பாய்ஸ்? வெற்றி அப்படியே க்ளோஸ் பண்ணிருங்க. அதான் 2 இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். 2 ஒன்னு க்ளோஸா இருந்துச்சு, ரெண்டாவது ஒன் சைடா இருந்துச்சு. ஒன் சைடுன்னு சொல்ல முடியாது, ஒன் சைடு ஆக்கிட்டாரு அவரு. ஸோ இட் வாஸ் குவைட் என்டர்டெய்னிங் day of cricket today. So we'll be back with the reviews of the matches again, and signing off your RT squad.